நாம் இன்று மறைந்த சினாண்டி பக்தர் சேலம் சார்ந்த சுதந்திர போராளி அன்றைய சுதந்திரத்துக்கு முன்னாடி அந்த மாவட்டத்தில் சேர்மனாக இருந்து பல அப்பவே கோடீஸ்வராக இருந்தவர். அங்கே பல நலத்திட்டங்களும் பல நல்ல செய்திகளும் செய்தவர். எவ்வளோ சுதந்திரத்துக்காக பாடுபட போது அன்னைக்கு அவர் பல நிதி உதவி செய்தவர். சாதாரண மனிதன்ல மிக சிறந்த மனிதராகவும் சிறந்த போராளியாகவும் சிந்திக்கக்கூடிய மாமனிதராக இருந்தவர். அது தொடர்ந்து ரமணிபாய் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பெரிய கடலூர் பெரிய குப்பத்தில் பிறந்தவங்க, திருவான்மூர் குப்பத்தில் இருந்தவங்க. கடைசியாக வந்து இன்னைக்கு ராயபுரம் வந்து உள்ள ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சு அவங்க வந்து பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கடலோரத்தில் அவங்க சாதனை பெரிய சாதனை. ரமணிபாய் சாதனை இல்லை, ஜீவரத்னம் கூட சேர்ந்து ஒவ்வொரு மீனவ கிராமமாக சென்று மீனவருடைய விழிப்புணர்வுகள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எல்லா வகையிலும் பாதிப்பு இருக்கும், எல்லா வகையும் தொழில் ரீதியாக பாதிப்பு இருக்கும், மேல் ஜாதி கீழ் ஜாதி பிரச்சனை இருக்கும், விழிப்புணர்வு கல்வி விழிப்புணர்வு இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் ரமணிபாய் வந்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு கொண்டு போனாங்க, தெளிவை கொண்டு போனாங்க. தொழிலால் ஏற்படும் பிரச்சனையை வந்து தெளிவுபடுத்தினாங்க. ஒவ்வொரு விஷயம் மக்களுக்கு விழிப்புணர்வு கொண்டாங்க. பார்த்தீங்கன்னா நடந்தே போவாங்க. ஒரு கிராமத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரமணிபாய் ஜீவரத்னம் போன்ற தலைவர் கூட சேர்ந்து மக்கள் மத்தியில் ஒரு கிராமம் நடந்து போய் அந்த மக்களுடைய விழிப்புணர்வுகள், தொழில் ரீதியாக விழிப்புணர்வுகள், கல்விக்கான விழிப்புணர்வுகள், ஒற்றுமைக்கான விழிப்புணர்வுகள், இப்படி பல விஷயத்தை ரமணிபாய் செய்தார். ஏன்னா அந்த காலத்துல வந்து ஒரு பெண் என்பது இன்னைக்கு கூட ஒரு பெண் வந்து ரோட்டுக்கு வருது, இன்னைக்கு ஒரு போராட்டத்துக்கு வருது, ஒரு முன்னெடுக்கிறது வருது, இன்னைக்கு வந்து கேள்விக்குறியா இருக்க காலத்திலேயே. அன்று குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 50, 56, 60 வந்து ஒரு பெண் வந்து ரமணிபாய் வந்து சாதாரண விஷயம் இல்லை வந்து நமக்கான விஷயத்தை இருப்பது என்பதும், பெருக்கு ஆளுக்கு சண்டைகளை வந்து அவங்க முன்னெடுத்து அந்த பஞ்சாயத்து பண்றது என்பதும், அவங்களே வந்து விஸ்வநாதபுரம் ஆரம்ப காலத்தில் வந்து ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிற பிரச்சனை வந்து காவல்துறை பேசி இது பண்றது என்பதும் பல வரலாறு உண்டு. குறிப்பாக சாந்தம் ஸ்கூலை வந்து ஆரம்ப காலத்தில் வந்து மீனவர் சேர்க்காத விஷயத்துல அவங்க தான் வந்து காங்கிரஸ்ல ஒரு முக்கிய பொறுப்பு இருந்தவங்க. அப்போ காங்கிரஸ் முக்கிய பொறுப்பு போது அவங்க சாந்தம் ஸ்கூல் சொல்றாங்க, இதை வந்து மீனவர் கொடுத்த இடம், இதெல்லாம் மீனவர்கள் கட்டப்பட்ட பள்ளிக்கூடம், இந்த பள்ளிக்குள்ள வந்து நீ மீனவர் சேர்க்கல, இந்த பள்ளிக்கூடம் மூட்டு போட்டு சொன்ன ஒரு மாவீர பெண்மணி தான் ரமணிபாய். ரமணிபாய் வந்து பெருமைக்குரிய பெரிய விஷயம், நிறைய விஷயம் சொன்னாங்க. செம்பிச்சா இருக்கட்டும், ரோசியா இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயத்தையும் தன் பேச்சு தன்மையில பெரிய அளவுக்கு அவங்க வந்து விழிப்புணாங்க. ஆனால் விஸ்வம் நம்ம தெரியும், விஸ்வம் நம்ம வாழ்ந்து வந்து இருந்தாங்க. ரமணிபாய் வந்து நம்ம முன்னாடி இருந்தாங்க. ஆனால் ஜீவரத்னம் ரமணிபாய் நாங்கள் பார்த்துக்கிறோம், ரமணிபாயோட தொடர்ந்து பயணிக்கிறாங்க கூட. நம்ம பயணிக்கும் போது ரமணிபாயை பார்த்து நேரில் பார்த்து அவங்க பேசிக்கிறோம். ஆனால் விஸ்வம் என்பது நாங்கள் பயணிச்சுக்கிறோம். விஸ்வம் கூட நம்ம தெரியும். இங்கே விஸ்வம் இந்த விஸ்வம் மட்டும் இல்லை, இங்கே ராமலிங்கம் தம்பித்துறை போன்ற கூட அவங்க பயணிச்சுக்கிறாங்க. நிறைய விஷயத்த வந்து அவங்க கூட இருந்து ஒரு கிராமத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை வந்து முன்னின்று தீர்க்க நம்ம வரலாறு பார்த்துக்கிறோம். அவர் உண்மையிலே உயிரோடு இருந்தால் இன்னைக்கு வந்து அவர் ஒரு எம்எல்ஏவா ஆகக்கூடிய மாவட்ட சக்தியா இருந்தார். அங்கே ஈந்து பக்கத்தில் மட்டும் இல்லை, அந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் வந்து ஒரு சக்தி வாய்ந்த தலைவராக இருந்தார். இங்கேருந்து ஒட்டுமொத்த பழவக்காடு காசிமேடு இங்கே பெரிய விஷயத்துல பெரிய இருந்தார். அது மட்டும் இல்லை, அகில இந்திய சங்கம் சார்பாக இங்கே நடக்கிற இந்த போராட்டத்துக்கு வந்து அவரும் வந்து இந்த துப்பாக்கி மெரினா பயிற்சி முன்னிருந்து இந்த பிரச்சனைக்கு குரல் கொடுத்தவர் விஸ்வநாதன். இப்படி பல இது கொண்டவர் தான் விஸ்வநாதன். விஸ்வநாதன் பற்றி சொல்லிக்கொண்டே எனக்கெல்லாம் வந்து 320 விஸ்வநாதன். விஸ்வநாதன் கூட இருந்து நான் சொல்லிக்கிறேன். திருப்பலைவாடுக்கு ஒரு கிராமத்துக்கு போய்க்கிறேன். அவரோட பேச்சு, ஏன்னா டெல்லியில் போய் பேசுறது, டெல்லியில் மீனவர் பிரச்சனை அப்பவே வந்து டெல்லியில் வந்து மீனவர் எதுக்கான திட்டத்தை கொண்டு வந்து இங்கே வந்து மக்கள் மத்தியில் புகுத்துவர் விஸ்வநாதன். ஏன்னா டெல்லியில் வந்து ஆன்லைன்லேயோ இல்லை கம்ப்யூட்டர்லையோ ஏதாவது வகையில் ஒரு மத்திய அரசு கொண்டு ஒரு திட்டம் வந்து மீனவருக்கு தெரியாமல் மீனவர் கருத்து கேட்காம ஏதாவது திட்டத்தை கொண்டு வருவாங்க. அந்த திட்டத்தை மக்கள் மத்தியில் போகாது. அந்த திட்டத்தை வந்து விஸ்வநாதன் என்பவர் போன்றவர்கள் வந்து அந்த திட்டத்தை உள்வாங்கி வந்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு கொண்டு வந்து பிட் நோட்டீஸாக கொடுத்து அதை வந்து பெரிய அளவுக்கு கொண்டு போனவர் விஸ்வநாதன் சொல்லினே இருக்கலாம். அப்படிப்பட்ட மனிதன் திடீர்னு இறந்த என்பதும் அது உண்மையிலே வருத்தம். எங்கள் ஆளுகளுக்கு சமுதாயத்தை உழைக்கிறவங்களுக்கு பெரிய வருத்தம். ஏன்னா அவர் வந்து சேர்மனா நிற்க ஏடிஎம்கே சார்பாக சேர்மன் சீட் கொடுத்தாங்க, நிற்க போறாரு. நிற்கிற காலத்தில் அது இறந்துட்டாரு. அதான் இன்னைக்கு அந்த குடும்பம் இன்னைக்கு பெரிய இது இழப்பு. ஆனால் இன்னைக்கு அவருடைய திறமை, அறிவு, உழைப்பு என்பது பெரிய விஷயம். அதை அவரை என்று நினைவிடும் போதும் அவரை எப்போ மறக்கக்கூடாது என்பதும் அதுக்காக தொடர்ந்து இந்த வேலை செய்த பாரதி அவர்களுக்கும் மற்ற இந்த நொச்சுக்குப்பம் என்பது சாதாரண போராளி சமூகம் என்பது நம்ம மீண்டும் எத்தனையோ ஊர் இருக்குது, எத்தனையோ கிராமம் இருக்குது. யாரும் மீனவருக்காக எத்தனை சங்கம் ஆரம்பிச்சாலும் ஆனால் நொச்சுக்குப்பம் சங்கம் மட்டும் தான், நொச்சுக்குப்பம் மக்கள் மட்டும் தான் ஒரு மீனவருக்காக குரல் கொடுக்கணும், மீனவருக்காக படம் திரைப்படம் வைக்கணும், ஒவ்வொரு பிரச்சனையும் முன்னிறுக்கிறது என்பதும் நாம் இன்னும் மீண்டும் இந்த நம்மளுடைய ஒற்றுமையை நம்ம எத்தனையோ பிரச்சனை இருக்குது. இன்னைக்கு கடலூர்ல நொச்சுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை,
இங்கே பட்டி மாவட்டம் பிரச்சனை இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க இந்த பிரச்சனை இருக்குது. இந்த நொச்சுக்கு சந்தை வரைக்கும் போகிறவங்க, அது சார்ந்த மக்கள் அது வந்து எல்லாம் இணைந்து இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தை காக்க இந்த நொச்சுக்கு தான் முடியும் என்பதை என்னோட தெளிவான ஒரு கருத்து. என்னன்னா ஒட்டுமொத்த மக்கள் தெளிவில்லாத மக்கள், ஒரு ஒரு பார்வையில்லாத மக்கள், மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வுள்ள மக்கள். ஆனால் விழிப்புணர்வு கொண்ட ஒரே மக்கள் நொச்சுக்கு மீன மக்கள். அந்த மக்களுடைய ஒற்றுமையே இனி கண்டிப்பா வந்து ஒவ்வொரு பிரச்சனை தீர்க்கும் என்பதை இந்த வாயில தெரிந்து. நன்றி, வணக்கம்.